பெரியாழ்வாரை இரு குழுக்களாக பிரிந்து விட்டார். முதல் குழு எம்பெருமானை சேவிக்க வேண்டும்னு விரும்பும் குழு, அடுத்த குழு அவன் ஞான கண்ணுக்கு தரிசனம் தர சேவித்து விட்டோம்னு சொல்லும் குழு. இப்ப கேட்கிறா, கண்ணனும் அவனே ராமனும் அவனே, இதை புரிந்து கொண்டு அந்த கண்ணனாகிய ராமனை ராமனாகிய கண்ணனை நாங்கள் சேவிக்க விரும்புகிறோம். அவ பதில் சொல்றா, நாங்க சேவிச்சுட்டோம். எங்க சேவிச்சோம் தெரியுமா? சேத்து கரையில சேவிச்சோம். எப்படி சேவிச்சோம் தெரியுமா? இந்த வானர சேனை எல்லாம் தலைமையில பெரிய பெரிய மலைகளை கொண்டு போய் கடலில் இட்டு அதை கொண்டு சேது பாலங்கிறத கட்டுறா. இதை பார்த்தபடி அந்த கடற்கரையிலே வீற்றிருந்தானே ராமன் ஆனந்தமாக வீற்றிருந்தானா. என்ன எதுக்காக ஆனந்தம்னா, ஆஹா இந்த வானரங்கள் எனக்காக எப்படி கைங்கரியம் பண்றான்னு அந்த கைங்கரியத்தை பார்த்து மகிழ்ந்தான். அங்கே சேவிச்சோம். இது உணர்த்துற விஷயம் என்னன்னா, ராமனை சேவிக்கணும்னு ஆசை இருக்கா? வானரங்கள் எவ்வளவு ஸ்ரத்தையா ராமனுக்கு கைங்கரியம் பண்ணாலோ குரங்க பார்த்து நாம கத்துக்கணும். அந்த வானரங்கள் பண்ணது போல ஸ்ரத்தையா நாம கைங்கரியம் பண்ணா, சின்சியரா சர்வ் பண்ணா நிச்சயம் நாமும் ராமனை காணலாம். அதனால அங்குத்தை கண்டாருளர், நாங்களும் கண்டோம். எந்த காட்சியில் கண்டோம் என்றால், ஒவ்வொன்றுக்குள்ளேயும் ஒரு விஷயம் வச்சிருக்காரு பாருங்க. அங்க ஜனகனுடைய சபையில பார்த்தோம்னா என்ன அர்த்தம்னா, அவர் ஆச்சாரியன் அருள் பெற்றவர், யாக்ஞவல்கியருடைய சிஷ்யர். அவருக்கு ராமன் இப்படி அவர் விரும்பியபடி காட்சி தந்தான். முதல் பாட்டுல என்ன சொன்னார்? நீ எப்படி விரும்புகிறாயோ அப்படி காட்சி தருவான். இப்ப மூணாம் பாட்டுல உண்மையா கைங்கரியம் பண்ணா பகவான் தேடி வந்து தரிசனம் தருவான். அதனால தலைக்கு மேல குரங்கு கூட்டம் அந்த மலைகளை கொண்டு போய் கடலில் இட்டு அடைக்க வீற்றிருந்து கடற்கரையில் அதை ரசித்தானே, அலைமோதும் கடற்கரையில் அங்கே ராமனை கண்டோங்கிறது இவா சொல்லக்கூடிய பதில்.